எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் அதான் ஹாய் ஹென்றி சொல்லு அம்மா அம்மா இப்போ நாங்கள் காலங்காத்தாலே மணி எப்போ 8 மணிக்கு டிஃபன் உட்காந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வேகமாக. ஏன்னா நார்மலாக இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போதுலாம் ஒரு 9-10 மணிக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிஃபன் கொடுப்பாங்க. பட் ஃபங்க்ஷன் வந்துட்டு 8 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் டிஃபனை கொட்டிக்க போகிறோம் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து. ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாத ஃபங்க்ஷனே நல்லா வெளுத்து கட்டணும். இல்லை தெரிஞ்ச ஃபங்க்ஷன் மாதிரியா எத்த வண்டி தான். சாப்பிட்டு இருக்கிறப்ப கரண்ட் அடிக்குதுன்னு போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நாம ஸ்டார்ட் பண்ணணும். சாப்பிட்டே முடிச்சாச்சு. இன்னும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் எங்கள் அம்மா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? டிஷ்யூலாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படின்னா எங்கள் அத்தை இருக்காங்களா, எங்கள் அத்தையோட அம்மா அப்பாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம். ஓகேங்களா, எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் அத்தை ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா, எனக்கு வந்து யாருன்னு தெரில. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மாமா வந்து தெரிஞ்சவங்க. எங்கள் மாமா இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் மாமாவோட தங்கச்சி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் வந்தோம். பட் அத்தையோட வீட்டில் எனக்கு குருன்னு பார்க்குறாங்க. பார்த்தது இல்லைல்ல அத்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம். நாங்கள் மாமா அத்தை கல்யாணத்துக்கு வந்து நான் அது ஒரு 1 year பேபியாக இருந்தேன். ஸோ அதனால் அப்போ பார்த்ததுங்க. ஸோ இப்போ நல்லா பெருசாக வளர்ந்தோடே எனக்கு யாருக்கும் அடையாளம் தரல போல், அதனால் பார்க்கல. ஸோ நீங்களும் என்னை 1 year பேபியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் எல்லோரும் ஒரு பர்பிள் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ட்ரெஸ் காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் கமெண்ட் சொல்லிவிடுங்க. ஸோ அப்புறம் வந்து சாப்பிட்டு தான் முடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை சாப்பிட்டு முடிச்சோன்னே நான் பேட்டி எடுக்க போகிறேன். அந்த முக்கியமான நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 9 மணி இருக்கும். நல்லா ஏசியை போட்டு படுத்தாச்சு. ஆனால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த விஐபின்னு ஒருத்தவங்க சொன்னேன்ல, அவங்க தான் உங்களை போட்டு பேட்டி எடுக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்கள் பேர், அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க. முதல்ல நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த விலாக்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. விலாக்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. vlogs வந்து நல்லா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி the Maggi வீடியோ as well as மலக்கோட்டை வீடியோ வந்து I really like it. ஓகேங்களா? நீங்க எதுக்கு அப்போ வீடியோ நடுவில் சிரிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டாங்க. நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ கூட நீங்க சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க. பட் என்ன ரீசன் தெரியல. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இங்க ஒரு பைத்தியம் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்க பேர். கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்க. மூஞ்ச காட்ட மாட்டாங்க. ஓகே சார். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாமா? ஆல்ரெடி போயாச்சு, சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சா? சரி, இது எந்த ஃபங்க்ஷன் சொல்லுங்க. வாங்க இப்போ வந்து அந்த கேட் ஓபன் பண்ண போறேன். எல்லாரும் பார்க்கலாம். வாங்க. அப்படியே அப்படியே கேட் ஓபன் பண்ணு. இப்போ அப்படியே வாங்க. கேமராமேன் வாங்க.
திறக்கலாமா? ஸ்டார்ட். 1 2 3. வாங்க. பார்த்தீங்களா, நாங்களாம் ரூமில் இருக்கோம். இவங்க பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாங்களாம் ரூமில் இருக்கோம், இவங்க வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஏதோ கரண்டாகவே இருக்கும். ஏடா சும்மா சுற்றுறேன்னு தானே பார்க்குறீங்க? சும்மா இருக்கிறது தான் நம்ம போல. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சும்மா தான் கைஸ் இருக்கணும். வேறு வழி இல்லை. நம்மளுக்கு ஏதோ செட்டு இருந்தால் நம்ம மேட்ச் விளையாட்டுருக்கலாம். பட் எனக்கு எந்த செட் இல்லை. அதனால தான் இப்படி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்பா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் தூங்க போகிறேன். அதெல்லாம் சாப்பிட்டு தூங்குறது தான் ஃபங்க்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு எந்த விஷயம் ஃபங்க்ஷனில் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுவும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.